பச்சை மிளகாயை நீளவாக்கில் கீறிவிட்டு எலுமிச்சை சாற்றில் ஊற வைத்து பிறகு காய வைத்து தயிர் சாதத்திற்கு எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டால் ருசியாக இருக்கும். கூந்தல் மென்மையாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் 1 கப் தேங்காய் பால், கற்றாழை சாறு மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து வாரம் 2 முறை என தலையில் தேய்த்து குளித்து வாருங்கள். இட்லி மென்மையாக இருக்க இதை மட்டும் செய்தால் போதும். அரிசி உளுந்து அரைத்த பிறகு மாவில் 1 கைப்பிடி வெந்தயத்தூள் அல்லது பூண்டை மையாக அரைத்து சேர்த்தால் இட்லி மென்மையாகவும் வாசனையுடன் இருக்கும். குருமா செய்ய தேங்காய் இல்லையா? பொட்டுக்கடலை, முந்திரி, சோம்பு, தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் இவையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக விழுதாக அரைத்து இதை தேங்காய் அரவைக்கு பதில் ஊற்றி குருமா செஞ்சு பாருங்க. திக்கான குருமா ரெடி. சாம்பார் தூள் வீட்டில் சுலபமாக செய்ய ஒரே அளவு மிளகாய், மல்லி, சீரகம், கடலை பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் வறுத்து அரைத்தால் அற்புத சாம்பார் தூள் தயார். 1 கிலோ அரிசி போட்டு தோசைக்கு மாவு அரைக்கும் போது 2 கைப்பிடி துவரம் பருப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக தோசை மாவு அரைத்தால் தோசை வாசமாக மொறுமொறுப்பாக சிவந்து ஹோட்டல் தோசை போல கிடைக்கும். எப்போதும் போல உளுந்து சேர்த்து கொள்ளவும். 2 தேக்கரண்டி அரிசி மாவு, 2 தேக்கரண்டி தயிர் இத கலந்து முகத்துல தடவிட்டு கொஞ்ச நேரம் விட்டு கழுவிடுங்க. இப்படி செய்யறதால பகல்ல நீங்க போட்ட மேக்கப் சுத்தமா நீங்கி என்னதான் அழகா இருந்தாலும் கண்களை சுற்றி கருவளையா இருந்ததுன்னா அது முக அழகையே கெடுக்கும்னு சொல்லலாம். தேங்காய் எண்ணெயில மஞ்சள் பொடியை கலந்து குழைச்சு வச்சுக்கோங்க. இத லேசா வெதுவெதுப்பா சூடு பண்ணிட்டு தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை சுற்றி பூசி ஒரு 10 நிமிடம் கழிச்சு நம்ம எப்போதும் போல குளிச்சுட்டு வந்துடலாம். இப்படி பண்றதால கருவளையும் காணாம பழத்தை நறுக்கி தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்கள் நல்ல அழகு பெறதோட மட்டும் இல்லாம சிறந்த ஒளியையும் கொடுக்கும். எலுமிச்சம்பழ சாற்றுல பாசி பருப்பு மாவை கலந்து முகத்துல தடவி 1 மணி நேரம் கழிச்சு கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் நல்ல. பசும் பால்ல 1 தேக்கரண்டி கசகசாவை இரவுல ஊற வச்சு காலையில அதை மை போல அரைச்சு முகத்துல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் சிவப்பழகு பெறும். கொள்ளு பயிரில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது. இது உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்கிறது. மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெற கொள்ளு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெந்தயத்தை கருப்பாக வறுத்து அதை தூள் செய்து காப்பி பொடியில் கலந்து குடித்தால் உடலில் உள்ள சர்க்கரை அளவு குறையும்.